எனக்கே சிரிப்பு தான் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கிளம்பிட்டு அடி வாங்காம தப்பிச்சிருவேன். ஆனா எனக்கு பொறுமையா எக்ஸ்ட்ரீம் மோட்ல சும்மாவே இப்படிதான் இருப்பாங்க. இப்போ சொல்லவா வேணும்? ஆனா கண்ணுல மாட்டோம்னா கைமாதா தப்பிக்க வாய்ப்பே இல்ல. தெரியுதுல, அதனால வேகமா ஓடி போயிருவோம். இப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு கீழே இருக்க குரோபாரை தூக்கிட்டு இவளோட ஒரே ரோதனையா போச்சுங்க. சரி ஃபர்ஸ்ட் போயிட்டு சத்தத்தை எழுப்பிடுவோம். ஏன்னா தாத்தா பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்களை கீழே வர வச்சுதான் நம்ம மேல போக முடியும். ஃபர்ஸ்ட் போய் ஒளிஞ்சுப்போம். இல்லனா இப்பதான் அடி வாங்கிருக்கோம், ரெண்டாவது திருப்பி அடி வாங்குற மாதிரி ஆயிரும். அவங்களை அடிக்கிறோம்னா மட்டும் வேகமா வரவங்க, சத்தம் போட்டா மட்டும் அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாங்க. அடுத்து சீக்கிரம் வாங்கயா, சட்டு போட்டு நான் அடுத்த வேலையை நான் பார்க்க வேணும்ல. இதை போய் இன்னொரு பாக்ஸ் வர திறக்கணும். கோட்டை பந்தயத்துல ஓடோட்டமான மொதல் பிரைஸ் எடுத்துருவாங்க போல இவங்க. என்ன ஸ்பீடா வராங்க. அவங்களை விட இப்ப ஸ்பீடு நம்ம ஓட வேண்டியது இருக்குடா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லெண்டர்டா வாங்க போய் அங்க இருக்க உட்டன் பாக்ஸை திறக்க போறோம். அதுல ஏதாச்சும் தேவைப்படுற மாதிரி பொருள் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு மோஸ்ட்லி நம்மளுக்கு எதுவும் முக்கியமா கிடைக்கல. இம்பார்ட்டன்டான பொருள். ஐயோ இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதா நீ தெரியலையே. ஏன்டா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, இந்த வீல் எடுத்துட்டு கீழே வரையும் போனோம். அது வரைக்கும் கிளம்பும் சும்மா வருவாங்க. பார்த்தா நம்மள சுடுக்கி எடுத்து விட்டுருவாங்க. மேலதான் இப்ப சத்தம் போட்டு வந்திருக்கோம்ல, அவங்க மேல போறாங்க, நம்ம கீழே போறோம். யோசிடா, எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி நம்ம கரெக்டா தான் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். கீழே வரமாட்டாங்க. ஆமாவா? சரி, ஏதோ உனக்கு குறுக்க மட்டும் வராம தான் சரி. அதெல்லாம் வரமாட்டாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா போற வழியில இருக்க கல்லையும் பொறுக்கி வச்சுப்போம். எப்பவுமே கையில வெப்பன் இருக்கோ இல்லையோ கல்லெல்லாம் பார்த்தா பொறுக்கி வச்சுக்கோங்க. செலிபிரிட்டி சொன்னா நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படும். சோ இதையும் நம்ம கொண்டு போய் வீல் கிராங்க் தர ஃபர்ஸ்ட் மாட்டி வச்சிருவோம் இங்க. அப்புறம் திருப்பி சுத்தி இருக்க கல்லெல்லாம் பொறுக்குவோம். இதை மாட்டியாச்சு. இங்க இருக்க கல்லை எடுத்துட்டு தாத்தாவையும் பாட்டியும் கீழே வர வச்சு ஃபர்ஸ்ட் அவங்கள போட்டு தள்ளணும். அதுக்கு வெப்பனை எடுக்கணும். ஆனா இவ்வளோத்தையும் பண்ணணும்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோடுன்றதுனால சட்டனை வந்து அடிச்சுட்டாங்கடா. ஆனா அந்த பல்சட்டுக்கும் பள்ளி முக்கியம் ஒரே வேலை தான், நம்மள க்ளோஸ் பண்றது. சரி இப்ப சத்தத்தை போட்டோம். தாத்தாவும் பாட்டியும் வருவாங்க. எங்கடா இருக்கீங்க? கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. வந்துட்டாங்களா? இந்த பக்கம் ஆளை காணோம். தாத்தா எங்கப்பா தாத்தா துப்பாக்கியோட வராரு. தாத்தா அப்படியே போயிடுங்க, நாங்க இங்க இல்ல. போற லெஃப்ட்ல பாட்டிடா. நைஸா போயிடலாம். யாரு கண்ணியாச்சும் பட்டுட்டோன்னு ஏம்ப கண்டுபிடிச்சோம்னா கூட நம்மள காப்பாத்த முடியாது. இப்ப சொன்னி அது என்னமோ கரெக்ட். நல்ல வேலை சத்தப்பட. அங்க ஏதோ கிராக்கிங் ஃப்ளோர் இருக்குடா. ஐயோ இப்பதான் சொல்லி வாய மூட, அதுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. ஓடுமா ஓடுமா, எங்க நிக்காத, டப்புனு போய் எங்காச்சும் பண்ணிவிடு. அங்க இருக்க கிராக்கிங் ஃப்ளோர் என்னால லொகேட் பண்ணவே முடியல. அதனாலதான் ஒரு தடவை அங்க வரும்போதும் சத்தம் போட்டு மாட்டிக்கிறேன். இப்ப வேகமா இந்த வெப்பனை தூக்கிக்கிட்டு இப்ப ஒளியணுமே. பள்ளி முக்கியம், யாரா இருந்தாலும் பொறுமையா வாங்க, டபால் வந்து நின்றாதீங்க. சரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் வரல. சோ நம்ம சத்தத்தை போட்டு நம்மளே கீழே கூப்பிட்டுருவோம். ஆனா இந்த இடத்துல வந்து அவங்கள சுட முடியாது, அது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஒளிஞ்சுப்போம். அம்மா ஏமா உனக்கு வர வேலையே இல்லையா? மோகினிக்கு ஃபர்ஸ்ட் வேற வேலையே இல்ல, நம்மள பயமுறுத்துறதே ஒரு வேலையா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. ஓகே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. நம்ம இங்க வச்சு உங்களை சுட போறது இல்ல. ஏன்னா ஒருத்தர் சுட்டாலும் அடுத்தவங்க நம்மள. புதுசா யாரா பாத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிருங்க. நேட்டா இது கிராணி தான சொன்னீங்க. அது தலைய பார்க்க எழில் மாதிரி இருக்கு. ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ளே. டிப்பி கட்லி. என்ன டிப்பி கட்லி பண்ணலாம்? இப்ப பாத்தீங்கன்னா நார்மல்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுல என்னலாம் இருக்கு பாப்போம். என்னலாம் இருக்குது? எக்ஸ்ட்ரீம், ஹார்டு, நார்மலி, ஈஸி, அதுக்கப்புறம் பேராசூட். நம்ம இன்னைக்கு நார்மல் விளையாண்டோம். எக்ஸ்ட்ரீம் வச்சிடலாம். நம்ம எவ்வளவு பெரிய பிளேயரு, நம்மளாவது நார்மலி ஈஸி ப்ளே பண்றதாவது. ஓகே லோட் ஆகுது. Day 1. என்னாச்சு? இது என்ன இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? யாரையும் அடிச்சு போட்டது? ஃபர்ஸ்ட் எந்திப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடை வந்து நம்ம சுத்தி பார்க்க போறோம். லெவல் முடிக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்ல முடிச்சுக்கலாம். ஓகே வீடை சுத்தி பார்க்கலாம். நேட்டாது வீடு பூரா கரையா இருக்குது. இது என்னது? இதை எடுத்து வச்சுப்போம். போகும்போது காயலாங்கடையில போடலாம். இது என்ன பட்டனு? ஓ எங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குது? ஓ மை காட், என்ன பயந்துட்டீங்களா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன ஒண்ணுமே இல்ல, வாங்க போகலாம். யார் அது? பாட்டி பல்லு விளக்கல. நீ அந்த கிழவி. எல்லாருக்கும் குட் நைட். Day 2. யாருங்க அடிச்சு போட்டது? ஏங்க அடிச்சது கூட வலிக்கல, ஆனா அந்த கிழவி பல்லு விளக்காம பக்கத்துல வச்சு பாத்தீங்களா? அதான் என்னால தாங்க முடியல. என் நெஞ்சில என்ன புதறு தெரியுமா? ஓகே என்ன முன்னாடி மயிரட்டா இருக்கு. ஓகே இது என்னது? இதாலதான் பிரச்சனையே. நல்லா தூக்கி போட்டோம் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டுதான் அந்த கிளி வந்துருச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குது? என்னடா எல்லாமே வெத்து போட்டியா இருக்குது. ஓகே டோரை திறப்போம். ஐயோ இல்லை
ஏம்லே இப்படி பண்றீங்க? ஒருவேளை இருக்குமோ? இதெல்லாம் நமக்கு ஒரு மேட்டரா? அது வேற யாரும் இல்ல, எங்க பக்கத்து வீட்டு பாட்டி தான். ஓகே, என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரீம் வச்சோம் பாத்தீங்களா, அதை நார்மல்லே வச்சிருவோம். அடி தாங்க முடியல. ஓகே, இப்ப யாரும் என்ன தொட முடியாது. ஆனா அந்த பாட்டி பல்லே வளர்க்கல பாருங்களேன், பல்லு பூரா கரை. ஓகே, நான் எப்பவும் போல அந்த வீட்டுக்குள்ள மயங்கி கிடந்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவி அடிச்சு போட்டு நான் மயங்கல. அந்த பல்லுல இருந்து வர ஸ்மெல்லாலதான் நான் மயங்கினேன். இதை நான் எங்க வந்துனாலும் சத்தியம் பண்ணுவேன். அடுத்த வாட்டி வரும்போது ஒரு சென்ட் பாட்டில் கொண்டு வரணும். ஓகே, இப்போ ஸ்லோவா போவோம். அந்த டோரை மட்டும் தாண்ட வச்சுங்களேன், ஜெயிச்சிட்டோம். அமைதியா போவோம். பாட்டி இருக்கீங்களா? எங்க யாரும் இல்ல, நைஸா ஓடிடுவோம். பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். இது என்ன ரூம்? இது பாத்ரூம். ஏங்க அந்த கிளவி வெத்தலையை போட்டு சவுச்சி இங்கதான் துப்பி வைக்கும் போல இருக்கு. செவரு பூரா கரை. இப்ப இந்த வீட்டை பூரா நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். எந்த ரூம்ப பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. ஐயோ, பாத்துருக்கேன். இதோட எத்தனாவது வாட்டி? 3 வாட்டி. டேய், 3 வாட்டி அடி வாங்கிருக்கேன்டா. 3 வாட்டி. பாட்டி, நான் பாட்டி இப்படி பண்றேன். இது 2வது நாள். 2வது நாளும் அதே ரூம்ல தான் கிடந்தேன். நான் அந்த பாட்டியா பியூட்டி நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இரும்பு கடையில கிடக்குற ஸ்கூட்டி. சரி, இப்போ சுத்தி பார்க்கலாம். வேற ஏதாவது வீட்டுல இருக்கா பாப்போம். எங்க புக்கு? என்ன புக்கு? இப்போ சுத்தி பார்க்கலாம். வேற ஏதாவது வீட்டுல இருக்கா பாப்போம். எங்க புக்கு? என்ன புக்கு? கணக்கு புக்கா, சயின்ஸ் புக்கா? ஓகே, எடுத்து வச்சுப்போம். அந்த கிழவிக்கு பரிசை கொடுக்கலாம். ஆனா கிழவி எங்க இருந்தா வருதோ? நான் சத்தமே இல்லாம நான் போறேன். அப்படின்னா எங்க இருந்து வருது? பாட்டியம்மா எங்க இருக்கீங்க? ஜாலியா நீ பாட்டி. இது பிரைவேட் பார்ட்டி தான். டிஜே எல்லாம் வச்சு செய்யும் அல்ட்ராசிட்டி தான். அவ வந்தாலே, கிழவி வந்தாலே. ஐயோ, வந்துருச்சு. பாட்டி விட்டுருங்க, பாட்டி விட்டுருங்க. என்னால ஓட முடியல. பேராட்டி, உனக்கு வடை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. பாடி பல்லு விளக்காத கிழவி. ஓ வடையை நீனே தின்னுக்கோ. பேராட்டி, இன்னொரு வாட்டி பேராண்டி சொன்ன உன் மூஞ்சில போராண்டி வச்சிருவேன். ஐயோ, பின்னாடியே வருதே. தெய்வங்கள் எல்லாம் தோத்தே பேரும் பாட்டி நண்பின் முன்னே. ஏங்க பின்னாடி வரல போல இருக்கு. ஓகே, எப்படியோ தப்பிச்சிட்டோம். அப்படியே ஒவ்வொரு ரூமா செக் பண்ணலாம். எங்க இங்க ஒரு ரூம் இருக்கு. ஓ, அண்டர் கிரவுண்டா? வாங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். இந்த வீட்டை சுத்தமே பண்ணிருக்காது போல இருக்கு. கிளவி வெத்தல போட்டு துப்பி வச்சிருக்கு கண்ட இடத்துலலாம். எங்க இங்க ஒரு ரூம் இருக்கு. உள்ள என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம். இன்னும் போக மாட்டேங்குது. பின்னாடி அடிச்சது அந்த குடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். அந்த கிளவி பார்த்த வேலை தானது. பின்னாடியே பால கொண்டு வந்துருக்கு பாருங்களேன். ஏன் பாட்டி இப்படி பண்ற? ஏங்க இதோட 3வது நாள். 3 நாளா இருக்கு, ஒண்ணும் பண்ணல. அடிதான் வாங்கியிருக்கோம். அதே ரூமா? புதுசா ரூம்ல கொண்டு போடுங்கடா, அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும்.